மருமகளே, அம்மாடி மருமகளே, இங்க செத்த வாமா. சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? ஆமாடி, தலைவலியா இருக்குது, கொஞ்சம் காஃபி ஸ்ட்ராங்கா போட்டு வாயேன். இந்த 2 நிமிஷத்துல போட்டு வந்துடுறேன் அத்தை. இந்தாங்க அத்தை, நீங்க கேட்ட மாதிரி காஃபி ஸ்ட்ராங்கா போட்டு வந்திருக்கேன். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னடிமா, காஃபில சர்க்கரையே இல்லை, போட்டியா இல்லையா? ஏங்க அத்தை, காஃபி போட சொன்னீங்க, சக்கரை போடணுமா இல்லையா நீங்க சொன்னீங்களா? உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? இருங்க, இப்பயே போய் சக்கரை போட்டு வந்துடுறேன். எங்கம்மா சர்க்கரையே இல்லை, மறுபடியும் போட்டியா இல்லையா? ஏங்க அத்தை, சக்கரை காஃபில போட்டதுக்கப்புறம் எப்படி அத்தை தெரியும்? சக்கரை கரைஞ்சிடாதா? இத்தனை வருஷமா காஃபி குடிக்கிறீங்க, இது கூட தெரியல உங்களுக்கு? கொடுங்க, நானே குடிச்சு பார்க்குறேன். மீனா, கம்மியா. சொல்லுங்க ஆண்டி. பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணலான்னு இருக்க? அதான் ஆண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம், பூரி சுட்டலாம். ஓகேங்க ஆண்டி. பூரி எப்படி சுடணும்னு தெரியுமா? நீங்கள் எப்படி செய்ய சொல்றீங்களோ அப்படி செய்யணும் ஆண்டி. முதல்ல மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துட்டு வா. அதான் தெரியுமே ஆண்டி. அந்த மாவு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு உப்பு போடணும். அதான் தெரியுமே ஆண்டி. அப்புறமா மாவை நல்லா பிணைஞ்சிடு. அதான் தெரியுமே ஆண்டி. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க ஆண்டி தெரியாது. அப்படி வா, வலிக்கு பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்க. அது நல்லாவே தெரியுமே. உருட்டி வச்சதை பூரி கட்டையை வச்சு நல்லா வட்ட வட்டமாக தேய்ச்சிடு. அதுவும் தெரியும் ஆண்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? அதான் ஆண்டி எனக்கு தெரியல. தேய்ச்சி முடிச்சிட்டியா? அவ்வளோதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. தட்டில் எடுத்து நம்மலாம் சாப்பிடலாம். ஆண்டி, ஆனால் எங்கள் வீட்டில் பூரி இந்த மாதிரி இருக்காதே. பூரி உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது, அந்த அளவுக்கு அது அறிவு இருக்கா? அடியே கூறு கட்டாலே, பூரி எப்படி சொல்லணும்னு தெரியாது, டேரக்டாக சொல்ல வேண்டியதானே? தெரியும் தெரியும் தெரியும், எதையுமே தெரியாதே வச்சிருக்கா. சரி, பூரி தெரியுங்கிறியா, பூரி எப்படி தான் இருக்கும் அதையா சொல்லு. இது என்ன ஆண்டி கேள்வி? உப்பு இருந்தா பூரி, அதுவே சப்பையா இருந்தா சப்பாத்தி. இது வரைக்கும் மாதிரி தெரியுது, அப்ப நல்லா திங்கவும் தெரியும், அப்படிதானே? தெரியாம உன்னை ஏன் தள்ள கட்டி வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு மருமகளா? ஐயோ, என்னத்தான் அப்படி பார்த்துட்டு இருக்கா? ஐயோ ஐயோ, அம்மாடி மருமகளே, என்னதான் அப்ப இருந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? மாட்டிக்கிட்ட பங்கு. அது ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் குரூப்பில் காமெடி அனுப்பியிருந்தாங்களா, அதை பார்த்து தான் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. ஓ அப்படியா? எனக்கும் கொஞ்சம் காமியா, நானும் சிரிக்கிறேன். அது வந்து அத்தை, அது வந்து ஐயோ மறந்தே போயிட்டேன் அத்தை. அடுப்பில் பால் வச்சுட்டு வந்தேன், நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு காஃபி போட்டுங்களா, டீ போட்டுங்களா? எனக்கு காஃபி போட்டு வாடிமா. நீ போய் காஃபி போட்ட வரைக்கும் உன் ஃபோன் நான் வச்சிருக்கேன். கூட அந்த காமெடி என்ன நான் பார்க்குறேன். ஐயோ, இந்த கிளை விடாது போல இருக்குது. ஐயோ அத்தை, என்னடி என்ன? இல்லை அத்தை, யார் அதை சென்ட் பண்ணாங்களோ அவங்க குரூப்பை டிலீட் பண்ணிட்டாங்க அத்தை. இப்போ நம்ம நினச்சாலும் அந்த மெசேஜை பார்க்க முடியாது. அத்தை சொல்லடிமா மருமகளே, நான் வேணா காயை தான் நறுக்கி தட்டுங்களா அத்தை? அவ்வளோதான், எல்லாம் ஆச்சு, சாப்பாடு மட்டும் தான் வடினா நான் வடிச்சிக்கிறேன், போய் உட்காரு. சரிங்க அத்தை. ஐயோ, என் மாமியார் ரொம்ப நல்லவங்க. சொல்லடி, எங்கள் மாமியே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்கடி. லலி, வாங்க வாங்க, போய் கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இருடி, நான் அப்புறமா கூப்பிட்றேன்டி. பையன் வந்துட்டான் போல இருக்குது, போ சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைப்போம். ஆமாங்க அத்தை, நான் எடுத்து வச்சிடறேன். நல்லா இருக்குதே. யார் சமைச்சது? அது வந்துங்க, வேற யாரா சமைக்க போறா? நான் தான். எனக்கு தான் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. மருமக வந்ததுக்கு அப்புறமா அது செய்வான்னு பார்த்தா என் தலையிலே கட்டிட்டா. ஒரு காயாது நறுக்கி தராளா? என் தலையெழுத்து இந்த ஜென்மத்தில் அவ்வளோதான். சாப்பிட்றா, நீ சாப்பிட்றா.